லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க அசீஸ். நீண்ட நாள் கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இயற்றினாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும், சமூக நீதி எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு அதை தவிர்த்து கொண்டே வந்துச்சு. இப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தப்படுவதற்கு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்ததாக அஸ்வினி வைஷ்ணவ் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்துமே பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகளும் சரி, ராகுல் காந்தியும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி. இது ஏதோ அந்த தேர்தல் உள்நோக்கத்துக்காக நடத்தப்படுது. ஏன்னா பீகாரில் சமூக நீதி அதிக அளவில் பிரதிபலிக்கிற காரணத்தினால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஓபிசியுடைய வாக்குகளை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க, நாட்டில் இப்போ அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒன்றிய அரசின் மீது பல்வேறு அதிருப்தி இருக்குது, அதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது போன்ற அறிவிப்புகள்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்ன்ற ஒரு ஸ்டாண்ட்ல பிடிவாதமாக இருந்தவர் தான் பிஜேபி அரசை வழிநடத்தக்கூடிய மோடி அவர்கள். அவர் இப்ப இறங்கி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ராகுல் காந்தி, திரு மு.க. ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் எடுத்த முன்முயற்சியின் காரணமாக அவர்கள் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை சென்சஸ்ல சேர்க்க வேண்டும் என்ற குரலின் விளைவாக இன்றைக்கு பீகார் எலெக்ஷனை கருத்தில் கொண்டு, ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமார் ஆல்ரெடி கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன், இட் இஸ் நாட் அ சர்வே, இட் இஸ் அ எனுமரேஷன் எடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை நீர்த்து போக செய்வதற்காகவோ இல்லை என்றால் அதை ஒட்டி நாங்களும் சமூக நீதி பார்வை பார்க்கிறோம் என்ற பிம்பத்தை கட்டமைப்பதற்காகவோ இந்த கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் சென்சஸ்ல நாங்க எடுப்போம் என்று இப்ப மத்திய அமைச்சரவை கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்க முடிவு. உண்மையிலே அதை வரவேற்கலாம், முதலில் வரவேற்போம். எனவே இந்த கேஸ்ட் வைஸ் சென்சஸ் ஓபிசி, அதாவது ஓபிசியினுடைய அனைத்து ஜாதிகளுக்குமான கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுத்தது பிரிட்டிஷ் காலத்துலதான், 1931 தான். அதுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீடு அரசியல் சாசன சட்டத்தில் உறுதிப்படுத்த பின்பு எஸ்சி/எஸ்டி மட்டும்தான் அவங்க இன்க்ளூட் பண்ணாங்களே ஒழிய ஓபிசி என்ற கேஸ்ட ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸை ரெகுலர் சென்சஸ்ல அவங்க இன்க்ளூட் பண்ணல. ஒரு காலம் போட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தா அதை பண்ணியிருந்திருக்கலாம். தொடர்ந்து கோரிக்கை மறுக்கப்பட்டு பல்வேறு கமிஷன் கடைசியில மண்டல் கமிஷன் கிட்டத்தட்ட 55 to 60% மேல ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சேர்ந்த அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு டேட்டா, எக்ஸ்ட்ராபுலேஷன் டேட்டாவை வைத்து கொண்டு அதுல 50% மிஞ்சக்கூடாது இடஒதுக்கீடு என்று சொல்லி 27% நிர்ணயித்தார்கள். ஏனென்றால் 19% இது எஸ்சி/எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது காரணமாக மீதம் இருக்கக்கூடிய சதவீதம் 27% என்று நிர்ணயிக்கப்பட்டது. அந்த 27% மத்திய அரசினுடைய பணிகளில், கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இதுவரை இந்த கடந்த 11 ஆண்டுகளில் இந்த மத்திய அரசை வழிநடத்தக்கூடிய மோடி அரசு ஓபிசிக்கான ரெப்ரசன்டேஷன் எல்லாம் குறைத்து, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% கொடுத்து, அவர்களுக்கு தகுதி மதிப்பெண்களையும் குறைத்து, எஸ்சி/எஸ்டியை விட தகுதி மதிப்பெண்களை குறைத்து, யூபிஎஸ்சியில இருந்து அனைத்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்லையும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை 50% மேல, அதாவது இடஒதுக்கீடு 50% மேல 10% கூட்டி கொடுத்து விட்டு, இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்திரா சஹானி தீர்ப்பின்படி 50% மேல இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு டாக்குமெண்டல் எவிடன்ஸ் வேண்டும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு 69, தமிழகத்தினுடைய 69% இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய மறுபரிசீலனையில் இருக்கிறது. அது 9th ஷெட்யூல்ல அட்டவணை காரணமாக 69% தப்பித்தது. பட் ஆனா இது தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை, அதாவது பல்வேறு தீர்ப்புகளை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் 100% கேஸ்ட் வைஸ் சென்சஸ், அதாவது கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் சென்சஸோட சேர்ந்து எடுக்கப்பட்டால் 100% இடஒதுக்கீட்டை அந்தந்த கிளாஸுக்கு,
நாட் ஜாதிக்கு, அந்தந்த கிளாஸுக்கு, பேக்வர்ட் கிளாஸுக்கு, இல்ல வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கலாம் என்ற என்ற வந்து என்ற முடிவு இருக்கிறது என்ற என்ற சுப்ரீம் கோர்ட்டினுடைய கருத்துக்கள், அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. எனவே வந்து ராமானுஜம் கமிட்டி 2000ஆவது ஆண்டுல ராமானுஜம் கமிட்டி மாநில அரசுகளும் கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் எடுக்கலாம் என்ற ஒரு எனுமரேஷன் எடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது என்று ராமானுஜம் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த கேஸ்ட் வைஸ் எனுமரேஷனை வைத்து கொண்டு சென்சஸ் இல்லாம அதை வந்து சட்டப்படி சட்டமாக்குவதற்கு பல இடைஞ்சல்கள் வரலாம். ஆனால் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த சென்சஸோடு எடுக்கக்கூடிய கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன், அதாவது டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணணும். யார் யாரு என்னென்ன ஜாதியை சேர்ந்தவர்கள், அவர்களது சோசியோ அண்ட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, இதை பற்றியெல்லாம் வந்து அவர்கள் வந்து டீட்டெயிலா சர்வே எடுக்க வேண்டிய தேவை இந்த அறிவிப்பின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. இதை வந்து நம் முதல் கட்டமாக வரவேற்க வேண்டும். இதில் பீகார் எலெக்ஷன் என்ற அரசியலும் இருக்கிறது, அதில் மாறுபாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டே இல்லை, எப்போ தொடங்கி எப்போ முடியுங்கிற தகவலும் இல்லை. தேர்தலை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு, அது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இது மாதிரி பல அறிவிப்புகளை செய்து 5.5 லட்சம் கோடியில் நதிகளை இணைக்கப் போகிறோம் என்று 2014 ஆட்சிக்கு வந்தவுடன் பிரதமர் சொன்னார். அது என்ன, அந்த திட்டம் என்னாச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட வந்து ஷியாம பிரகாஷ் முகர்ஜி அர்பன் மிஷன் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த திட்டம் இருக்கா இல்லையானே தெரியல. இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையிலே வந்து ஊற்றி மூடப்பட்டிருக்கிறது. இது வந்து அந்தந்த தேர்தல் காலகட்டங்களிலே அது பயனை கொடுத்து விட்டால் அந்த திட்டங்களை தூக்கி உலகில் வைத்து மூடி விடுவது பிஜேபி அரசனுடைய வழக்கம். அதுபோல இதுவும் ஆகிவிடக் கூடாது என்பது எல்லாருடைய விருப்பம். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இல்லை, எதிர்கட்சிகள் வந்து இந்த சாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்கும் பொழுதுலாம் பாஜகவிலிருந்து வரக்கூடிய பதில் இதுதான், சாதியை வச்சு மக்களை பிளவுபடுத்தாதீங்க, அது போன்ற பதில் தான் அவங்க கொடுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்லி கூட பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தயங்குச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திடீரென்று இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குது இல்லை, இதுக்கு என்ன காரணம்னு பார்க்க முடியும்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது எப்படி ஜாதியால மக்களை பிரிப்பதாகும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது எந்தெந்த ஜாதி எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்ற கரண்ட் சிச்சுவேஷன், இந்த பாப்புலேஷன் படி, ஜனத்தொகையினுடைய விகிதாச்சாரத்தின்படி ஜனத்தொகை எந்தெந்த ஜாதி எந்தெந்த பாப்புலேஷன் எந்த அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம், அவர்கள் எந்த அளவுக்கு சமூகத்திலும் கல்வியிலும் அவர்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இல்ல பிற்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை பற்றியான டேட்டா. கிட்டத்தட்ட 26 வகையான பெராமீட்டர்ஸ் இதுல இருக்கு. இதுல ஐடென்டிஃபை பண்ணி குறைந்தது ஒரு 10 to 12 to 14 பெராமீட்டருக்கு அந்த வகைக்குள் அந்த ஜாதி வந்தால் அது பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்றும் அதை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றும் ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு ஏற்ற குறியீடுகள் வந்து ஆல்ரெடி இருக்கிறது. இது மண்டல் கமிஷன்லயே இருக்கு. இது வந்து கல்லேல்கல் கமிஷன்ல இருந்து இது வரிசையா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து கமிஷன்களிலும் இந்த குறியீடுகளை அடையாளமாக வைத்து அவர்கள் சமூகத்திலும் கல்வியிலும் எவ்வாறு பிற்படுத்தப்பட்டார்கள், எவ்வாறு தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதை பற்றியான குறியீடுகள் இருக்கிறது. எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதற்கேற்ப மக்கள் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு தேவையான கல்வி கிடைத்திருக்கிறதா, இல்ல அவர்களுக்கு வீடுகள் இருக்கிறதா, அவர்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைத்திருக்கிறதா, அவர்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதா, அவர்கள் கல்வியில் மேம்பட்டிருக்கிறார்களா, அவர்கள் குடும்ப வாழ்வாதாரம் எப்படி உயர்ந்திருக்கிறது, அவர்களுக்கு கல்வியும் மருத்துவமும் கிடைத்திருக்கிறதா, இப்படி எல்லாம் இந்த டேட்டா இருந்தாதான் அதுக்கான திட்டங்களை தீட்ட முடியும். எனவே அந்த சென்சஸ் வந்து என்பது முக்கியம். இந்த கொரோனா காலத்தில் சென்சஸ் எடுக்கப்பட முடியவில்லை, இப்பொழுது எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதோடு சேர்த்து ஓபிசி மட்டும் இல்ல, இவர்கள் கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் பண்ணும் பொழுது மாநிலத்திலே வந்து அந்த கேஸ்ட் வந்து ஓபிசியில வந்தா இது பிசியா எம்பிசியா என்பதையும் சேர்த்து அவர்கள் எடுக்க வேண்டும். இவர்கள் பிசியில வர்றாங்களா இல்ல எம்பிசியில வர்றாங்களா என்ற காலமும் இதில் இன்கார்பரேட் பண்ணணும். எனவே எனுமரேஷன் பண்ணக்கூடிய டேட்டா என்ன டேட்டா, அவர் கல்வியில எப்படி இருக்காங்க,
அவர்கள் வந்து எந்த அளவுக்கு படித்திருக்கிறார்கள், அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்கள் வந்து சமூகத்துல அவர்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, தண்ணி எடுப்பதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் தள்ளி சென்று தண்ணி எடுக்கிறார்கள், அல்லது வந்து அவர்களுக்கு வந்து வேலை கூலி வேலைக்கு செல்பவர்கள் எத்தனை பேர், 100 நாள் வேலை திட்டத்திற்கு செல்பவர்கள் எத்தனை பேர், இப்படி இப்படி பல்வேறு வகையான விவசாயம் செய்பவர்கள் எத்தனை பேர், விவசாய கூலிகள் எத்தனை பேர், தொழிலாளர்கள் எத்தனை பேர், மற்றபடி படித்தவர்கள் எத்தனை பேர், இப்படி எல்லாம் பல்வேறு டேட்டாக்களை நம்ம சென்சஸ்ல எடுக்க வேண்டும். அந்த டேட்டாக்கள் வந்து இந்த கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு, அந்த 100% உறுதி செய்வதற்கு ஏற்ற வகையில் இந்த சென்சஸ் எடுக்கப்பட வேண்டும். அப்படி எடுக்கப்பட்டால் ஓபிசி மட்டுமே 60% வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 60% வாய்ப்புகள் ஓபிசிக்கும், அடுத்து வந்து 18 to 20% வாய்ப்புகள் எஸ்சி எஸ்டிக்கும், மீதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து முன்னேறிய சமூகத்தினருக்கும். இப்படி பல்வேறு 100% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யக்கூடிய வகையில மத்திய அரசு இதற்கான சட்டத்தை கொண்டு வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் மூலமாக மக்கள் தொகை அவர் ஒவ்வொரு ஜாதிக்காக இந்த கேஸ்ட் சென்சஸ் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. ஜாதி எந்த பிரிவில் வருகிறது, என்ன கிளாஸ்ல வருகிறது என்பதை பொறுத்து அவர்கள் மோஸ்ட் பேக்வேர்டா இல்ல பேக்வேர்டா, இல்ல வந்து எஸ்சி எஸ்டியா, இல்ல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா, இல்ல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இது முன்னேறிய வகுப்பினருக்கு மட்டும் பொருந்துவதாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கிரீமி லேயர் என்று சொல்லி எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய வாய்ப்புகளை எல்லாம் பறித்தவர்கள் தான் இவர்கள். எனவே அந்த கிரிமி லேயரையும் தூக்கிட்டு கிரிமி லேயருடைய வருமானத்தை இந்த பெர் கேபிட்டா இன்கத்தினுடைய அளவிற்கு ஏற்றால் போல அதை மாற்றி அமைக்க வேண்டும். கிரிமி லேயருடைய பெர் கேபிட்டா இன்கம் இத்தனையும் செய்தால்தான் இந்த கேஸ்ட் வைஸ் எனிமிரேஷன் வந்து எடுப்பதினால் ஏற்படக்கூடிய பலன். அப்ப இதை எடுத்த பின்பு இதை செயல்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளின் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இதை 100% செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு முயல வேண்டும். இது வந்து யூஜிசில வந்து கடந்த ஆட்சியினுடைய முடிவுல, மோடியினுடைய முடிவுல யூஜிசி ஒரு ஆக்ட் ஒண்ணு பாஸ் பண்ணுச்சு. என்ன ஆக்ட் அப்படின்னா, ஜிஓ ஒண்ணு போட்டாங்க. அந்த ஜிஓல ஏதாவது ஓபிசி பிரிவுல எஸ்சி எஸ்டி பிரிவுல தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அந்த இடங்களை ஜெனரல் கேட்டகரி பிரிவை வைத்து நிரப்பிக் கொள்ளலாம் என்ற ஒரு அயோக்கியத்தனமான ஏமாற்றுத்தனமான ஒரு பிரிவை சேர்த்து அதன் மூலமாக எஸ்சி எஸ்டி பிரிவிலையும் ஓபிசி பிரிவிலையும் தகுதியானவர்களே இல்லை என்று டிக்ளேர் செய்து மத்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு ஓபிசிக்கு ஆதரவானவர்கள் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு ஆதரவானவர்கள் இல்லை என்பதை செயலில் காட்டக்கூடிய அரசாக இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணும் விதமாக அவர்கள் வந்து இந்த தாக்கீதை செயல்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட இந்த தாக்கீதெல்லாம் வாபஸ் பெற வேண்டும். இதெல்லாம் வந்து அந்தந்த பிரிவில் அவர்கள் அந்தந்த பிரிவில் ஓபிசிலையும் சரி, எம்பிசிலையும், பிசி எம்பிசிலையும் சரி, இல்ல எஸ்சி எஸ்டிலையும் சரி, இல்ல எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஜெனரல் கேட்டகரியா இருந்தாலும் சரி, அந்தந்த பிரிவில் தகுதியானவர்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் இவர்கள் அதை வந்து தனது பைபாஸ் பண்ணக்கூடிய ஜிஓ மூலமாக இவர்கள் தொடர்ந்து ஓபிசி பிரிவினருக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து அநீதியை இழைத்துக் கொண்டு வருகிறது. அந்த அநீதியையும் நிறுத்தக்கூடிய வகையில இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இந்த வெறும் அறிவிப்பு மட்டும் போதாது. சென்சஸ்ல நாங்க கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் எடுக்கிறோம் என்ற அறிவிப்பு மட்டும் போதாது. இதை கடைசி வரை செயல்படுத்துவதில் அந்த சந்தேகத்துக்கு எழுப்புறாங்க. அதாவது தொடர்ச்சியாக பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நீங்க சொன்னது போல இப்போ ஓபிசி எஸ்சி உள்ளிட்ட பிரிவினருக்கு சரியாக அந்த நிர்வாகம் கூட பகிர்ந்தளிக்கப்படாத பதவிகளா, உயர் பதவிகள் அவங்க இல்லைன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது போன்ற சூழ்நிலையில இப்போ நடக்கக்கூடிய இந்த சர்வே முறையான சாதிவாரி சர்வேவா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் கூட எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. முறையாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். ஆனா இந்த டேட்டாவை மோடி அரசு எடுக்கிற காரணத்தினால் இந்த டேட்டாவும் மேனிபுலேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து சிதைத்தது மோடி அரசு. எப்படி எலெக்ஷன் கமிஷன் செயல்பட வேண்டும், தனித்தன்மையாக செயல்பட வேண்டும் என்று நாமெல்லாம் நம்பினோமோ அதை சிதைத்தது மோடி அரசு. எப்படி யூபிஎஸ்சி செயல்பட வேண்டும் என்று நம்பினோமோ அதையும் சிதைத்து ஆர்எஸ்எஸ் காரர்களை யூபிஎஸ்சியில ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பாஸ் பண்ண வைத்தது மோடி அரசு. எப்படி வந்து சிபிஐ இடி இதெல்லாம் வந்து தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்களோ அதையும் குலைத்தது மோடி அரசு.
எப்படி வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ரெவியூ மெக்கானிசம் தோட சட்டத்தை பாதுகாப்பவர்களாக அவர்கள் இருப்பவர்கள், அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பவர்கள் இருப்பவர்கள் என்ற நிலையை மாற்றி அதையுமே வந்து அரசியல் படுத்தியது மோடி அரசு. இப்படியெல்லாம் படுத்திய மோடி அரசு எடுக்கக்கூடிய கேஸ்ட் வைஸ் சென்சஸ் உண்மையான சென்சஸாக இருக்குமா என்பது உண்மையிலேயே வரப்போகக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும். சென்சஸ்னுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் தெரியும். இதிலும் அவர்கள் மேனிப்புலேட் பண்ணி இதிலும் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், 100% இடஒதுக்கீட்டை அவர்கள் மறுத்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுப்பதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் நிச்சயம். இன்னொரு புறம் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி இப்போ பாமக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் குரல் கொடுத்தாங்க. அவங்க இப்போ வந்து ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. கடந்த 2011 காங்கிரஸ் பீரியடில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அதோடு சேர்த்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அந்த விவரம் வந்து வெளியிடலை. ஆனால் இப்போ பாஜக அதை முன்னெடுத்து செல்றாங்க அப்படின்னு ஒரு பாராட்டையும் தெரிவிக்கிறாங்கல்ல. அந்த விவரம் பாஜக அரசு தானே இருக்கு, ஏன் வெளியிட வேண்டியதானே? அது தப்போ ரைட்டோ என்னவோ, என்ன ரிசல்ட் காங்கிரஸ் எடுத்தது தப்பா கூட இருக்கட்டும், அது எப்படிதான் எடுத்தாங்கன்றத வெளியிட வேண்டியதானே? வெளியிட்டு நாங்க வந்து கரெக்டா எடுக்க போறோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் மோடிக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை மோடி கவர்மெண்ட்டுக்கு? அதை வெளியிட வேண்டியதானே? பிஜேபி எடுத்தது, காங்கிரஸ் எடுத்தது தவறு, அவர் எடுத்த டேட்டால வந்து தவறு இருக்கு அப்படின்னா அந்த தவறான டேட்டா எதுன்றதை வெளியிடுங்க. நீங்க அப்புறம் அதை அடாப்ட் பண்ண வேணாம். ஆனா அந்த தவறான டேட்டா எதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னா நீங்க செய்யக்கூடிய மேக்ரோ லெவல் இந்துத்துவ பாலிடிக்ஸும் மைக்ரோ லெவல் ஜாதிய பாலிடிக்ஸும், ஜாதியை பிரித்து ஆளக்கூடிய, இப்ப வந்து ஜாட்டு இனம் ஆன்றால் அந்த ஜாட்டு இனத்துக்கு எதிராக அனைத்து ஜாதிகளையும் ஒருங்கிணைப்பது. எந்த ஜாதி பெரும்பான்மை ஜாதி வந்து ஆட்சியில இருக்கிறதோ அந்த ஜாதிக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளையும் ஒருங்கிணைத்து அந்த ஜாதியை காலி பண்ணி அங்கு ஆட்சிக்கு வருவதுதான் பிஜேபியினுடைய ஜாதி பிரிவினை அரசியல். அப்ப இந்த ஜாதி பிரிவினை அரசியலை தமிழகத்தில் இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் இவர்களது பாச்சா பலிக்கவில்லை. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட 116 மக்கள், 116 ஜாதியை சேர்ந்த மக்கள் 10% இடஒதுக்கீட்டின் விளைவாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கால்வனைஸ் பண்ணி அவர்களை ஒருங்கிணைத்து பிஜேபி பக்கம் கொண்டு செல்வதற்கான ஒரு மாயமான் வேலையை, ஒரு ஏமாற்று வேலையை பிஜேபி RSS கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. இது ஒண்ணு. இரண்டாவது, தேவேந்திர குல வேளாளர்கள் SC-யிலிருந்து எங்களை வந்து அப்பட்டியலிருந்து நீக்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நான் நரேந்திரன், அவர்கள் தேவேந்திரன் என்று சொன்னார் மோடி அவர்கள். இப்பொழுது அந்த நரேந்திரன் தேவேந்திரர்களுக்கு என்ன செய்தார் என்று இதுவரை தெரியவில்லை. எனவே அவர்களை அடுத்த எலெக்ஷன் வரை அவர்களை வந்து டெண்டர் ஹூக்லே வைத்திருந்து அவர்களுக்கு ஏதோ நன்மை செய்து விடுவார்கள் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்கள் ஓட்டை அறுவடை செய்வதற்கு பிஜேபி தயாராகி கொண்டிருக்கிறது. இது அடுத்து அவர்கள் ஏமாந்தவர்களாக இருந்தால் பிஜேபிக்கு வாக்களித்து தங்களையும் ஏமாற்றி எப்படி வந்து இந்தியா முழுமைக்கும் சின்ன சின்ன ஜாதிகளை சேர்ந்தவர்கள், மற்ற ஜாதிகளை சேர்ந்தவர்கள், ஓபிசி சேர்ந்தவர்கள் பிஜேபியை நம்பி இந்துத்துவா என்ற பொய் வேஷத்தை நம்பி ஏமாந்து தங்கள் அதிகாரத்தை, தங்கள் பொருளாதாரத்தை, தங்களது அரசியல் அதிகாரத்தை இழந்து நிற்கிறார்களோ அதே நிலைமை இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் வரும். எனவே அப்படிப்பட்ட பிஜேபி வந்து ஜாதி அரசியல், பிரிவினை அரசியல் செய்யாத என்று சாத்தான் வேதம் ஓதுவது போல வேதம் ஓதி கொண்டிருக்கிறது. ஜாதி அரசியல், மத அரசியல் செய்து பிரிவினை அரசியலை செய்வது பிஜேபி தானே ஒழிய மற்ற எந்த கட்சியும் இல்லை. ஒவ்வொரு கட்சியிலேயும் அந்தந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு பதவி கொடுப்பார்கள். ஆனால் அந்த கட்சி அனைத்து ஜாதிக்கும் பொதுவான கட்சியாக இருக்கும். பிஜேபி மாதிரி ஒரு ஜாதிக்கான கட்சியாகவோ இல்ல 3% சேர்ந்தவர்களுக்கான கட்சியாகவோ எந்த கட்சியும், மாநில கட்சிகள் இருப்பதில்லை. அப்ப எந்த மாநில கட்சி அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவர்களாக தலைவர்கள், மாநில கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியுமே ஒழிய இந்த ஜாதியை முன்னிறுத்தி வரக்கூடிய எந்த தலைவரும் வெற்றி பெற்றதாக தமிழகத்தில் சரித்திரமில்லை. இந்தியாவில் வேண்டுமானால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸப்ஷனால் அந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதுதான் இதுவரை வரலாறு கண்ட உண்மை. நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.